இப்போ வந்து நேரம் என்ன டைம்? இந்த பொடியன் வந்து கறக்குவதற்கான கேஸ் பொடியன். இது தரணி அண்ணா எப்படி பார்த்தீங்களா? காட்டுன்னு காட்டி விட்டுருவான். இங்கே தமிழ்ல காட்டினீங்கன்னா ஒரு கவிதை சொல்லுங்க. அதெல்லாம் ஷோ டைம்ல மட்டும் தான் வரும். வாவ், எப்படி கலரிண்டு பாருங்க. ஸ்ரீலங்கா ஃபேஷன். இந்த அழகான காட்சிகளை பாருங்க காலை நேரத்துல. எங்க வந்திருக்கீங்க நீங்க? இங்கதான் தங்க போறோம். ஹாய், எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து நேரம் என்ன டைம்? வந்து அதிகாலை 12:53. இன்றைக்கு ஒரு ஆளுக்கு, இன்றைக்கு இல்லை நாளைக்கு, இன்றைக்கு ஒரு ஆளுக்கு வெட்டிங். அதனால நாங்கள் இப்போ கொழும்புல கிருளப்பண்ணில் இருக்கிறோம். கிருளப்பண்ணிலேருந்து பண்டாரில் போக போகிறோம். இந்த இரவு நேரத்தில் போக போகிறோம். இவருக்கு சொல்லுங்க இந்த ரகசியமாக ஒரு போகிறோம். சரியா? அந்த வெட்டிங்கில் என்னென்ன ஸ்பெஷல் எல்லாத்தையும் நான் காட்ட போகிறேன். இங்கேருந்து பண்டாராவில் போகிறது, வெட்டிங்கில் என்ன நடக்கிறது எல்லாம் வீடியோ பாருங்கள். இது யார் தெரியும்? எங்களுடைய ஆர்டி கீர்த்தி குட்டி பொண்ணு. வணக்கம். நம்ம ஆர்டி அழகு. ஹாய் வணக்கம். பார்த்தீங்களா அழகு. பஸ் வந்தது பிறகு போகிற நேரம் என்னென்ன விஷயம் இருக்குது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதையும் தாண்டி வெட்டிங்கில் என்னென்னலாம் நடக்குது எல்லாமே காட்ட போகிறேன். ஸோ பார்த்து கொண்டே இருங்க, மிஸ் பண்ணாதீங்க. பஸ் வந்துருச்சு. இந்த பஸ்ஸில் தான் போக போகிறோம். இதுதான் பஸ்ஸு. ஏற போகிறோம். பண்டாரோவில் பயணம் பார்ப்போம். ஓகேயா? வாங்க மக்களே, வாங்க நண்பர்களே, நம்மை சுற்றும் உலகம் அழகு எப்போதுமே. விளக்குகளை ஏற்றி வழி காட்டலாம், அன்பு மட்டும் போதும் வாழ்ந்து காட்டலாம். ஊர் சுத்தலாம், உலகமே நம் வீடு, அது வாழ்ந்து பார்ப்போமே. இது புதுசு லைஃப் ஆஃப் ராஜா, லைஃப் ஆஃப் ராஜா. சிரிப்பை இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணாதியில் வெட்டிங்க்கு போவோம். ஸோ வெட்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வெட்டிங் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அது என்ன வித்தியாசம்ன்றதை நீங்கள் அடுத்த வீடியோவில் தான் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா யாரை பற்றி சொன்னீங்க? யாரை பற்றி? இவர் காட்ட கொஞ்சம் இந்த பொடியன் வந்து கறக்குவதற்கான கொஞ்சம் கேஸ் பொடியன். பிஸ்கட் தரலாம். நீங்கள் பாருங்கள், பிஸ்கட் சாப்பிடுங்க. என்ன செய்யுங்க? அந்த ஐடெக்ஸுக்கான என்ன தெரியுது? என்னதுக்கான தேடுறது பாருங்க. தரவா ஐடெக்ஸ் தரவா இருக்குண்ணா, இருக்கு. ஏன் யாரும் படிச்சு இப்போ அந்த வெட்டிங் ட்ரிப் வந்திருக்கோம் தானே. வந்துட்டு பண்டாராவில் இறங்கி இருக்கிறோம். நேரம் இப்பொழுது சரியா 5 மணி. 5 மணிக்கு வந்திருக்கோம். பாருங்கள், எல்லோரும் நடந்துட்டு போய் கொண்டிருக்காங்க. பண்டாராவில் கொஞ்சம் சுற்றி காட்டுங்க. இது தரணி அண்ணா எப்படி பார்த்தீங்களா? சரி வாங்க. இப்போ ரிஜி வந்து ஃபோட்டோ எடுக்கிற பாருங்க. இவர் வந்துட்டு ஒரு நண்பன் தான். இவருடைய பேர் வந்துட்டு மிஸ்டர் ராஜா. இப்போ நாங்கள் போகிற வழியில் என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் காட்டுனா வாங்க. பாய். எல்லோரும் நடந்துட்டு போகிறாங்க. இங்கே பாருங்கள், இங்கேப்பா பேக்கை, என்னுடைய பேக்கை எடுத்துகிட்டு போகிற நண்பர். ஹாய், இங்கே வாங்க. எங்கே கிட்ட வந்துட்டீங்களா? வெட்டிங் ஹோலா? அப்போ தங்குறதும் இங்கேயா? இங்கே தான் வெட்டிங் ஹால். பாருங்க சஞ்சய், இங்கே போங்க. ஹாய். நாங்கள் ஸ்டார்டிங்லேயே பாருங்க உங்களுக்கு இதான் இங்கே தான் தங்குறதுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அழகா பிள்ளையார்.
கீர்த்தி ஹாய். எங்க வந்திருக்கீங்க? ஒரு மாதிரி எங்க ஊருக்கு வந்தாச்சு. பண்டாரம் ஜில்லு இருக்கா? குளிரா நல்லா இருக்கு, ஜாலியா இருக்கு. எங்க வந்திருக்கீங்க நீங்க? இப்பதான் கல்யாணம் ஊருக்கு வந்திருக்கோம். கல்யாணம் இருக்கா? இங்க பாருங்க. தெரியுறாங்க கீர்த்தி. சரி, இங்க தான் ஒரு இடம் தங்குறதுக்கு அரேஞ்ச் பண்ணி இருக்கிறாங்க. அந்த இடத்துல தங்கிட்டு வெட்டிங் விஷயம்லாம் உங்களை வடிவா காட்டுறேன். கிட்ட வரவா? அடே நிம்மதியா இருக்க விடுங்கடா. அங்க பாரு ரிஜிவன். இங்க வா. உங்களுடைய காதல் கதையை சொல்லுங்க. சத்தமா பேசுங்க. சொல்றீங்க. நான் வந்து தூங்கி எழும்பிட்டு உங்களுக்கு வந்து 11 மணிக்கு அப்புறம் சொல்றேன். கீர்த்தி கூட சொல்லவா? கீர்த்தி என்னை வச்சுக்காம உட்காருங்களேன். உங்களோட காதல் கதையை உங்க வெங்கல குரல்ல சொல்லுங்க. காதல் கதையெல்லாம் அங்க பா சொல்லுங்க. ஒரு காதல் கதை ஒரு கவிதை சொல்லுங்க. இல்ல, கவிதை அதெல்லாம் ஷோ டைம்ல மட்டும் தான் வரும். சரி, இப்போ நாங்க போறோம். போயிட்டு அங்கேயே காட்டுறேன். சரியா? வச்சுட்டு விநாயகர் மைண்ட் வாய்ஸ் எங்கேருந்து வந்து தொலைச்சாங்கன்னு தெரியல. காலையிலே வந்து குளிர் என்ன சொல்லுது? என்ன சொல்லுது? அந்த பிள்ளையே காட்டிக்கிட்டாங்க. அவனை கொஞ்சம் காட்டுங்க. யாரு? இங்க வா, இங்க வா. வேணா காட்டுன்னு காட்டி விட்டுருவான். இங்கே தமிழ்ல காட்டினீங்கன்னா யாராவது. டீ குடிக்கிறதா இல்லையா? டீ தான் குடிக்கிறது. பிளேண்டியா டீயா? குடிச்சிட்டு செத்துடலாம். இன்னும் ஒரு நீங்க? இதுக்கு வந்து டீ அண்ணா. டீயா? குளிருது. நீங்க எது தந்தாலும் குடிக்கலாம். கேமராமேன் தேக்கோ. ஐயோ அண்ணா, எனக்கு இந்த வீலோக்ல நடிக்கலாம் வராதுண்ணா. கேமராவை தாங்கினா பிடிக்கும். யார் நடிக்க சொன்னா? இல்லையாடா? பாருங்க எவ்வளவு அழகா இருக்கேன். பாருங்க, புகழ்பெற்ற எங்களுடைய தர்ணி அண்ணா இருக்கிறாரு. தர்ணி அண்ணா வெகு விரைவில் ஒரு யூடியூப் ஆரம்பிப்பார். எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. அப்படிதானேண்ணா? அதேதான் அதேதான். வெட்டிங் ஹால் பாருங்க தயாராக இருக்குது. உங்களுக்கு காலையில் எல்லாத்தையும் காட்டுறேன். காலையில் ஃபுல்லாக அழகாக காட்டுறேன். இப்போ பாருங்க, பாருங்க இந்த குளிரோட இப்போதான் விடிஞ்சு கொண்டிருக்கு. இப்போ நாங்கள் தங்க போகிற இடத்துக்கு போய் கொண்டிருக்கோம். பண்டாரவளையில் இருக்கிறோம். நடக்கிறேன் பார்த்து கொண்டே இருங்க. ரிஜீவன், இது என்ன ஃபுட் சிட்டிடா? இது வந்து விளம்பரப்படுத்த விரும்பல. ஆனால் அங்காடி ஏதோ தமிழ் அங்காடி. சரி, எந்த இடம்? இது வந்து பாத்தீங்கன்னா வண்டாரவேலையில. சரியா இடம் வந்து எனக்கு தெரியாது. என்னது? விரல் வேலையா? விரல் வேலை கொஞ்சம் வேல்யூ வேலி வேற கழிச்சு இடத்துல. பிந்து வேவர். பிந்து வேவர் பண்டார வேலையில வந்து பிந்து வேவர்ல இருக்கிறோம். இதுதான் ரோட்ல போய் கொண்டிருக்கோம். பாருங்க, இப்போ விடிஞ்சிருச்சு. காலையில் 6 மணி. எல்லாரும் வெளியில் வர ஆரம்பிச்சிருக்காங்க. நானும் பயணத்தை ஆரம்பிச்சிருக்கோம். முன்னாடி என்னெல்லாம் இருக்குது எல்லாத்தையும் காட்டுறேன். வாங்க, பார்த்து கொண்டே இருங்க. காலை நேரத்தில் குளிரில் செம்மையான ஒரு இடத்துல ஒரு நடை பயணம். ஸோ நாங்கள் வர்ற நேரம் பாருங்கள், பேஷன் ஃப்ரூட் இருக்குது, மரங்கள் இருக்குது. காலையில் காட்டியும் நாங்கள் தங்க போகிற வீடை நோக்கி பயணம் போய்கொண்டிருக்கு. வர்ற நேரம் ஃபேஷன் ஃபுட், ஸ்ரீலங்கன் ஃபேஷன் ஃபுட்.
உடைச்சி சாப்பிடுங்க. இந்த பாருங்க களை எடுத்தது பணம் பண்ணாது. வாவ், எப்படி கலரிண்டு பாருங்க. ஸ்ரீலங்கா ஃபேஷன். காலை காட்டியும் பல்லு விளக்காம சாப்பிட்டு பார்க்குறேன். கூமாப்பட்டிக்கு வாங்க. இதுதான் பண்டார விலை. பண்டாரலுக்கு வாங்க. அமுதமாக இருக்கு ஃபேஷன் ஃபுட். டிவைன் வில்லா வந்திருக்கிறோம். இங்கே தான் தங்க போகிறோம். சபரிமலை இதா இருக்கு நாங்கள் தங்குற இடம். குரூப் ஒன்று இருக்குது பாருங்க. எவ்வளவு அழகா இருக்கு இயற்கை காட்சி பாருங்க. இங்கதான் தங்க போறோம். எத்தனை பேர் எல்லாரும்? எங்க ஃபேஷன் ஃப்ரூட் வீட்டுக்கு பண்டார வேலைக்கு வந்து கொழும்புக்கு எடுத்துட்டு போறாரு. ஃபேஷன் ஃப்ரூட் பாருங்க. இங்கே தான் தங்க போகிறோம். இந்த அழகான காட்சிகளை பாருங்க காலை நேரத்தில். நான் தங்க போகிற வீடு இங்கே தான் இருக்கு. உள்ள காட்டுறோம் பாருங்க. ஸோ இந்த வீட்டில் என்னென்ன ஸ்பெஷல்னு சொன்னால் லைட்டை போட்டு பார்ப்போம். பரவாயில்ல, வேலை செய்து உட்காரலாம், அப்படி சாஞ்சி கொள்ளலாம், படுத்துக்கொள்ளலாம். ஒரு அழகான ஒரு இடம். இங்கே தான் தங்க போகிறோம். இன்றைக்கு வெட்டிங்க்கு வந்து இங்கே வாங்க. இது ரூமு. அப்பா, ஒரு ரொம்ப 5 ஸ்டார் லெவலில் கிடையாது, ஒரு 1 ஸ்டார் 2 ஸ்டார் லெவலில் இருக்கு. ஆனால் நல்லா இருக்கு, எல்லா வசதியும் இருக்கு. இப்போ இங்கே வந்து எல்லா விஷயமும் இருக்கு. பார்பிக்யூ மெஷின், பார்பிக்யூ மெஷின் இருக்கு. ஃப்ரிட்ஜு, டாய்லெட், பாத்ரூம், மொத்தமாக 3 ரூம். சாப்பிட்ற இடம் இங்கே இருக்கு. நான் சும்மா காட்டினேன் தங்குற இடம். இப்போ நான் மேலே போயிட்டு வியூவை காட்டுறேன். ஓகே, இப்போ மேலே போகிறோம். பாருங்க, செம்மையான வியூ. எவ்வளவு அழகான வியூன்னு பாத்தீங்களா? குரு, என்ன சொல்றீங்க பயணத்தை பத்தி? பயணத்தை பற்றி சொல்லி இல்லை, நல்லா இருக்கு. ரோடு மட்டும் நல்லா இருந்தால் நல்லா இருக்கும். அப்படியா? ஆமாம். டீ குடிங்க போ. இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்கிறேன். அடுத்த வீடியோவில் வெட்டிங் எல்லாம் எப்படி நடந்தது, சகல விஷயங்களும் உங்களுக்கு வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலாட்டி அன்லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.